சொன்னோம், ஒரு மனிதன் எவ்வளவுதான் சிரமங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் இறைவா என்னை மரணிக்க செய்து விடுன்னு கேட்கவே கூடாது. எவ்வளவு துன்பங்கள் சிரமங்கள் வந்தாலும் அதிகபட்சமாக நம்ம என்ன கேட்கலாம் கேட்டா, இறைவா நான் வாழ்வது எனக்கு நல்லதாக இருந்தால் வாழவை, நான் சாவது எனக்கு நல்லதாக இருந்தால் என்னுடைய உயிரை நீ எடுத்துக்கொள், இப்படிதான் கேட்கணுமே தவிர எனக்கு சாவ கொடுத்தோன்னு கேட்கக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான முறையில நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை நோய் விசாரிப்பதற்காக வேண்டி போனாங்க. அவர் ரொம்ப கோழி குஞ்சு மாதிரி நோயிலே கடந்து மெலிஞ்சு போயிருக்கிறார். அவர் ஏற்கனவே இருந்த நிலையில இருந்து இப்ப பார்த்தோம்னு சொன்னா எலும்பும் தோலும் சொல்லுவோம்ல, அதை அரபுல கோழி குஞ்சு மாதிரி சொல்லுவாங்க. எலும்பும் தோலுமாக அவர் மெலிஞ்சு போன நிலையில அவர் இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க, இப்படி ஒரு நோய் வந்தா இப்படியா ஒரு ஆள் ஆயிருவான், இது ரொம்ப ஓவர் ஆயிருக்குன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்கிறாங்க, இப்ப இந்த கதிக்கு நீ ஆளா இருக்கிறிய, நீ ஏதாவது அல்லாஹ்ட்ட ஸ்பெஷல் துவா எதுவும் செஞ்சுட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, ஆமா ஒரு துவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அது என்ன துவா? அவர் சொல்றாரு, இறைவா என்னைய நீ மறுமையில தண்டிக்கிறதா இருந்தா அது அங்க தண்டிக்கிறதுக்கு மேல இங்கேயே மொத்தமா எல்லாத்தையும் கொடுத்துரு. இவர் கேட்கிறாரு, அல்லாஹ்ட்ட கேட்கிறாரா, உடம்பு சரியில்லாம போனோம்னு பாக்குறாரு, நம்ம மூத்தா போயிருவோம், மூத்தா போன பிறகு அங்க வச்சு எல்லாம் நம்மளை தண்டிச்சான்னு சொன்னா நமக்கு தாங்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும், அங்க என்ன கொடுக்க நினைக்கிறியோ அது பூரா இங்கே கொடுத்துரு, எவ்வளவு வேதனைனாலும் நான் இங்கே வாங்கிக்கிற தயாரா இருக்கிறேன், எனக்கு அங்க எந்த தண்டனையும் கொடுக்காத. அவர் அப்படி சொல்றாரு. ஹல் குந்த ததுவி செய்யும், நீ ஏதாவது அல்லா இடத்துல துவா செய்து கொண்டிருக்கிறியா, இந்த அளவுக்கு மோசமா இருக்கிறியப்பா, என்னமோ நீ கேட்டு வாங்கின மாதிரி இருக்குது, இந்த பரிதாபமான நிலைமை எப்படி இருக்குது, நீனே அல்லாட்ட வரமா கேட்டு வாங்கின மாதிரி இருக்குதுன்னு கேட்கிறாங்க. அவரு சொல்றாரு, அல்லாஹும்ம மா குந்த மாஃபி பிஹி பில் ஆஹிரா ஃபஅஜ்ஜில் ஹுலி ஃபித் துன்யா, மறுமையில எனக்கு என்ன தண்டனை நீ தருவதாக இருக்கிறாயோ அது இங்கேயே முன்கூட்டி தந்து விடு, இதைத்தான் நான் கேட்கிறேன். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆச்சரியப்படுறது கேட்டு, சுப்ஹானல்லாஹ், என்ன துவா செஞ்சு விட்ட, நீ இப்படியா துவா செய்யறது சொல்லிட்டு சொல்றாங்க, லா துதீகுஹு, அது உனக்கு முடியாது. அங்க கொடுக்கிற தண்டனை இங்க கொடுத்தா எவனுக்காக தாங்க ஏழுமா, அங்க கொடுக்கிற தண்டனை தாறுமாற பயங்கரமா இருக்கும், அந்த அளவுக்கு இங்க கொடுத்தால் உனக்கு தாங்க ஏழுமா, அப்படி கேட்காதமா. எப்படி கேட்கணும், நீ கேட்கிறதாக இருந்தால் அல்லாஹும்ம ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார், நீ கேட்கிறதா இருந்தா இப்படி கேளு. எப்படி கேட்கணும், இறைவா இந்த உலகத்துல எனக்கு நல்லதா அங்கேயும் நல்லது, அப்படி கேளு. அங்க தர்றதா இருந்தா இங்க தந்துருந்து கேட்கறது என்னமோ அல்லாஹ்வுடைய கருணைய நீ எதிர்பார்க்காத மாதிரி, கருணையை நம்பாத மாதிரியா நீ பேசுற, அங்கேயும் தண்டிக்காம இங்கேயும் தண்டிக்காம அல்ல இருக்க மாட்டானா? அவனுடைய கருணை எப்படி கேட்கணும், அங்கேயும் எனக்கு நல்லதை கொடு, இங்கேயும் நல்லதை கொடு, ஓகேனா அதான் பண்ணார், நரக வேதனையை விட்டு என்னை காப்பாத்து, இப்படி இந்த மூணு தான் கேட்கணுங்கிறாங்க. அப்ப மறுமையில உள்ள எனக்கு கஷ்டம் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த உலகத்திலேயே கஷ்டத்தை கேட்கிறது கூட தடை இருக்கு மார்க்கத்துல. அப்ப மரண அவஸ்தையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்படி எல்லாம் தோணும். சில நேரத்துல நம்ம மூத்தா போறோம், நம்ம நிறைய தப்பு பண்ணிருக்கிறோம், கண்டிப்பா நரகத்துல போட்டுருவான் அப்படின்னு நினைத்தால் நீ என்ன செய்யணும், தௌபா தான் செய்யணுமே தவிர, அல்லாட்ட மன்னிப்பு தான் கேட்கணுமே தவிர, அவன்கிட்ட கெஞ்சத்தான் வேணுமே தவிர, அங்க மிதிக்கிறது போல இங்க மிதின்னு கேட்க கூடாது. எவ்வளவுதான் நம்ம தப்புகள் செஞ்சிருந்தாலும் என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்துல அவன் ரஹ்மான், அவன் அளவற்ற அருளாளன், அந்த தப்புக்கு நீ ஏன் மன்னிப்பு கேட்க கூடாது? அதையும் அந்த தப்பை நீ மன்னிக்காதன்னு அர்த்தம். இதுக்கு என்ன அர்த்தம், அங்க உதைக்கிறான் இங்க உதன என்ன அர்த்தம், என் தப்ப நீ மன்னிக்காதன்னு அர்த்தம். நீ ஏன் மன்னிப்பு கேட்கிற இறைவன்ட்ட மன்னிக்க வேணான்னு கேட்கிற? அதான் இந்த மாதிரி அல்ல ஆகிவிட்டா உன்னைய எலும்பு தோணுமா இருக்கிறிய, அதுக்கு என்ன காரணம், நீ எல்லாம் இப்ப கேட்டு வாங்கியிருக்கிற, நீ இப்ப திருந்தலன்னு வை, இன்னும் அல்லா போட்டு மிதிச்சாங்க, இது கூட மோசமாயிரும் நிலைமை அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொன்னாங்க. இதை அவர் கேட்க ஆரம்பித்த உடனே ஷஃபாஹுல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு ஆரோக்கியத்தை வழங்கி விட்டான் என்று சஹீஹ் முஸ்லிம் என்ற நூல்ல 4853வது ஹதீஸ்ல இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எதுக்கு சொல்றோம்னு கேட்டா,